அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்துக் கொண்டு இதுவரை டசன் கணக்கான ஈரானிய கப்பல்கள் அந்த முற்றுகையை தாண்டி வெளியே சென்றிருக்கின்றன என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரபலமான ஊடகம் த டெலிகிராஃப் செய்தி வெளியிட்டிருக்கிறது. டெலிகிராஃபினுடைய அந்த செய்தியில் வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னென்ன புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஏப்ரல் மாதம் 13ஆம் திகதி ஆரம்பித்தது இந்த அமெரிக்காவினுடைய முற்றுகை, பிளாக்கேட் என்று சொல்லுவோம். அந்த முற்றுகை ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியும், அரபிக்கடலில் அமெரிக்காவினுடைய 15க்கும் அதிகமான போர்க்கப்பல்கள், அந்த 15க்கும் அதிகமான போர்க்கப்பல்களை 10,000க்கும் அதிகமான அமெரிக்க படையினர் நிற்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மரைன் வீரர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள், மெட்டலைட்டுகள் என்று சொல்லி என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முற்றுகையை தாண்டி எந்த ஒரு ஈரானிய கப்பலும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள், ஈரானிய கொடியுடன் வருகின்ற கப்பல்கள், மற்றது ஈரானிய துறைமுகத்துக்கு வந்து போகின்ற வேறு எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரிதான், ஈரானோட சம்பந்தமே இல்லாத ஆனால் வியாபார ரீதியாக வந்து போகக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் எந்த ஒரு ஈரானிய துறைமுகத்துக்கும் போகவும் கூடாது, அங்கிருந்து வரவும் கூடாதுன்னு சொல்லி இந்த முற்றுகை போடப்பட்டது அமெரிக்காவால். இப்போ டெலிகிராஃப் இந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அப்படி என்னதான் முற்றுகை போட்டிருந்தாலும், என்னதான் தடை ஏற்படுத்தி இருந்தாலும், இதுவரைக்கும் 26 கப்பல்கள் எல்லாமே ஃபுல்லாக லோட் பண்ணப்பட்ட கப்பல்கள், அதாவது மசகு எண்ணெயாக இருக்கலாம், ஏனைய உற்பத்தி பொருட்களாக இருக்கலாம், அல்லது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் 26 முழுமையாக நிரப்பப்பட்ட கப்பல்கள் இந்த அமெரிக்காவினுடைய முற்றுகையை தாண்டி அவர்களை ஏமாற்றி கடந்து சென்றிருப்பதாக இந்த தகவலை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். யாரை மேற்கோள் காட்டி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், லாய்ட்ஸ் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. இந்த லாய்ட்ஸ் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுற அமைப்பினுடைய வேலை என்று சொன்னால் இதுதான், கடல் கண்காணிக்கிறது, கப்பல் போக்குவரத்துக்களை கண்காணிக்கிறது, இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த கப்பல்கள் போகுது வருது என்று சொல்லி அந்த கப்பல்களை பற்றின டீட்டெயில்ஸை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த லாய்ட்ஸ் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அவர்களை மேற்கோள் காட்டித்தான் டெலிகிராஃப் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதில் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ எப்படி முற்றுகையை தாண்டி இவ்வளவு கப்பல்கள் போக முடியும்? அமெரிக்காவினுடைய கண்களில் மண்ணை தூவ எப்படி முடியும் என்று சொன்னால், அமெரிக்காட்ட இல்லாத டெக்னாலஜியா, அவர்கள்ட்ட இல்லாத கண்காணிப்பு அமைப்புகளா? எனவே அதை உச்சி கொண்டு அத்தனை கப்பல்களையும் 15க்கும் அதிகமான போர்க்கப்பல்களையும் தாண்டி கொண்டு எப்படி 26 ஈரானிய கப்பல்கள் போக முடியும் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முதல் ஈரானுக்கு சொந்தமான துஸ்கா என்று சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்ட கப்பலை அமெரிக்கா கைப்பற்றினது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கப்பல் ஏப்ரல் மாதம் 12ஆம் திகதி மலேசியாவினுடைய கிளாங் கடற்கரையிலிருந்து அந்த ஒரு பிரமாண்டமான துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வருது. அப்போ ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அது புறப்பட்டு வரும்போது 13ஆம் தேதி அமெரிக்காவினுடைய முற்றுகை வந்துட்டுது. அப்போ அமெரிக்காவினுடைய முற்றுகை அடுத்த நாளே வந்துட்டுன்றது அந்த கப்பலில் அவங்களுக்கு தெரியாதா? அந்த கப்பல் மாலுமிகளுக்கு தெரியாதா? நல்ல வடிவாக தெரியும். அரேபியன் கடலை தாண்டி அங்கால ஈரானிய துறைமுகமாகிய பந்தர் அப்பாஸுக்கு போகிறது நிச்சயம் இல்லை. போகிற வழியில் பிரச்சனை வரும். அதுவும் ஆற்ற கண்ணுக்கும் தெரியாமல்லாம் போக முடியாது. ஏன்னு சொன்னால் கப்பலே 900 அடி நீளமான பிரம்மாண்டமான கப்பல். அந்த கப்பலை ஒழிச்சு கொண்டு போக முடியுமா? இல்லை. எனவே என்ன நம்பிக்கையில் அந்த கப்பல் பயணம் வந்திருக்கும்? எப்படி அவர்கள் ஈரானை நோக்கி போக முடியும் இத்தனை நாட்கள் கழிச்சு என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்குதானே. எனவே அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது, அல்லது ஏதோ ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், நீங்கள் வாங்க, அதை எப்படி இதை க்ராஸ் பண்ணுறன்றது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி ஈரானிய தரப்பிலிருந்து அல்லது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, 12ஆம் தேதி வெளிக்கிட்ட அந்த கப்பல் கிட்டத்தட்ட 7 நாட்கள் பயணம் செய்து அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய கைகளில் சிக்குது. அப்போ அந்த 7 நாளும் அந்த கப்பலுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த முற்றுகையை தாண்டி பந்தர் அப்பாஸ் அங்கே போயிடலாம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அமெரிக்கா அந்த கப்பலை கைப்பற்றிட்டது. இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் இருக்கிறார்கள் தானே, சென்ட்காம், அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற கடைசி தகவலின்படி ஈரானுக்கு சொந்தமான 27 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியதாக சொல்லியிருக்கிறார்கள். 27 கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பியதாக
சென்கொம் வந்து கிளைம் பண்ணுது. அப்போ 27 கப்பல்கள் திரும்பி போயிருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 26 கப்பல்கள் தாண்டி ஈரானுக்கே போய் சேர்ந்துட்டுன்னு சொன்னால் அப்போ கணக்கு உதைக்குது. ரெண்டையும் கூட்டினா கிட்டத்தட்ட 50 கப்பல்களுக்கிட்ட வருது. எனவே அவ்வளவு கப்பல்களும் வந்து ஈரானுக்கு சொந்தமான அவ்வளவு கப்பல்களும் வந்து நீயாவது உன்னுடைய முற்றுகையாவது நான் போகிறேன் பாருன்னு சொல்லி அந்த மாதிரி வந்திருக்கணும். அதுதானே உண்மை. ஒருவேளை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகத்தால் திருப்பி அனுப்பப்பட்ட கப்பல்கள் இருக்கு தானே, இந்த 27 கப்பல்கள், அந்த திருப்பி அனுப்பப்பட்ட அந்த 27 கப்பல்களும் சிலவில் வேறு ரூட்டால் வந்து தான் ஈரானை போய் சேர்ந்தார்களா, அந்த 26 கப்பல்களும் இந்த கப்பல்கள் தானா என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. எனவே இதில் ஒரு சின்ன ஒரு குழப்பமும் இருக்குது. ஆனால் டெலிகிராஃப் வந்து அடித்து சொல்லுது 26 கப்பல்கள் இதுவரைக்கும் அந்த முற்றுகையை உடைத்து சென்றிருப்பதாக. அதில் ஆச்சரியமூட்டக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த 26 கப்பல்களுக்கும் ஈரானினுடைய கடற்படையினர் எஸ்கோட் வழங்கினார்கள், அதாவது பாதுகாப்பு வழங்கினார்கள் என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. எனவே ஈரானிய கடற்படையினுடைய பாதுகாப்போட கப்பல்கள் போகக்குள்ள அது வந்து அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருந்ததா, அல்லது அந்த முற்றுகை படையினருக்கு தெரியாமல் அதை கண்டும் காணாமல் விட்டார்களா, அல்லது மோதலை ஏற்படுத்த விரும்பியலையான்றது அடுத்த இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. என்னென்னு சொன்னால், பொதுவாக எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அமெரிக்கா இதுக்கு மேலே ஈரானோட யுத்தத்தில் ஈடுபட அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை. படையினரை இழக்கிறதையோ பொருட்களை இழக்கிறதையோ அல்லது விமானங்கள் குண்டுகளை கொண்டு போயிட்டு அங்கே போகிறதுலையோ அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற வெறுட்டுகள், அந்த பஞ்ச் டயலாக் எல்லாமே வந்து சும்மா ஒரு டயலாக் தான். இந்த குண்டு போட போகிறோம், அழிக்க போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோன்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு ராஜதந்திர ரீதியிலான ஒரு மிரட்டல்கள் தானே தவிர உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு அந்த இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. அமெரிக்காவுக்கு ஈரான் மேலே யுத்தம் நடத்துகிற அந்த இன்டென்ஷனே கிடையாது. அது நெத்தன்யாகு சொன்னதுக்காக ஒருக்கா போயிட்டு குண்டு போட்டுட்டு வருவோம்ப்பா, போயிட்டு ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய அந்த கம்பவுண்டுக்கு மேலே ஒரு குண்டை போட்டுட்டு வந்தால் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த நாளே சனிக்கிழமை குண்டை போடுறோம், திங்கக்கிழமை வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரோம், அதுக்கு பிறகு அங்கிருந்து ஓயிலாக எடுக்கிறோம் என்று சொல்லி அப்படித்தான் அவர்கள் பிளான் போட்டிருந்தார்களே தவிர மற்றும்படி இவ்வளவு காலம் யுத்தம் நீடிக்கும் என்றதை அமெரிக்கா எதிர்பார்க்காத விஷயம். இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து ஒருவேளை ஈரானிய கடற்படையை கண்டுட்டு, ஈரானிய கடற்படையினுடைய அந்த பாதுகாப்பு அணியை கண்டுட்டு அமெரிக்கா பேசாமல் இருந்துச்சதோ தெரியாது, சத்தப்படாமல் இருப்போம், பேசாமல் போனால் போட்டும், இதில் தேவையில்லாமல் சுடா போய் வீண் பிரச்சனைகள் எல்லாம் பெறும் என்று சொல்லி அப்படி ஏதாவது முடிவெடுத்தார்களோ இன்னும் தெரியல. ஆனால் எங்களுக்கு தெளிவாக விளங்குது, ஈரானுடனான மோதலை வந்து அமெரிக்கா முடித்து கொள்ள விரும்புது, அதிலிருந்து வெளியேற விரும்புது என்று சொல்லி. எனவே இந்த 26 கப்பல்கள் வெளியேறின இந்த பின்னணிக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த 26 மட்டும்தானா அல்ல இன்னும் அதிகமான கப்பல்கள் வெளியேறிச்சான்னு சொல்லி தெரியல. அது டெலிகிராஃப் அதை பற்றி ஒன்றுமே சொல்லல. எனவே நாங்கள் காத்திருந்து பார்க்கணும் மேலதிக தகவல்களுக்காக. இந்த 26 கப்பல்களில் ஏற்கனவே ஒரு 10 கப்பல்கள் பற்றின செய்தியை நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அது ஒரு சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த பிளாக்கேட் ஆரம்பித்த பிறகு இது வந்து சட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். என்னென்னு சொன்னால், கார்க் தீவு இருக்குத்தானே, பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான மிக முக்கியமான தீவு கார்க் தீவு. அதில் வந்து 3 கப்பல்கள் அடுத்தடுத்து நிற்கிது. அந்த 3 கப்பல்களும் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணப்படுது, ஃபுல்லாக எரிபொருள் வந்து ஏற்றப்படுது. அது வந்து போன வியாழக்கிழமை சட்டலைட்டில் விழுந்தது அந்த 3 கப்பல்களும். பிறகு வெள்ளிக்கிழமை பார்த்தா 3 கப்பல்களையும் காணையில, எங்கேயோ தெரியல, மறைஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு அந்த கார்க் தீவில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கால இன்னும் 2 கப்பல்கள், அதுவும் ஈரானிய துறைமுகத்தில் இருந்த கப்பல்கள் தான், அவையும் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணப்பட்டது, சட்டலைட்டில் இருந்தது. பிறகு அடுத்த நாள் பார்த்தா சட்டலைட்டில் காணையில. இது இங்கால பாரசீக வளைகுடால, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸுக்கு உள்பக்கத்தில் பாரசீக வளைகுடா பக்கம். அதுக்கு பிறகு அங்கால கிழக்கு பக்கத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபிக்கடல் இருக்குத்தானே, அங்கேயும் வந்து ஈரானுக்கு சொந்தமான துறைமுகங்களை வந்து 5 கப்பல்கள் நின்றது, சட்டலைட்டில் விழுந்தது. அடுத்த நாள் பார்த்தா 5 கப்பலையும் வந்து காணையில. அப்போ இங்கே ஒரு 5 கப்பல், அங்கே ஒரு 5 கப்பல், 10 கப்பல்கள் வந்து கடந்த வியாழக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு காலப்பகுதியில் வந்து ஈரானிய துறைமுகங்களில் இருந்து சட்டலைட்டுக்கே தெரியாமல் வெளியே சென்றிருக்கின்றன. அதைத்தான் சொல்கிறது ஷடோ ஃப்ளீட் என்று சொல்லி, அதாவது மறைவாக செல்லக்கூடிய, நிழல் போல செல்லக்கூடிய, இந்த சட்டலைட்டே விழாமல் செல்லக்கூடிய அந்த கப்பல்களை தான் சொல்கிறது ஷடோ ஃப்ளீட்னு சொல்லி. அதுக்கு வந்து என்ன விதமான டெக்னாலஜிஸ் எல்லாம் பாவிக்கிறார்கள் என்று சொல்லி தெரியல. இருந்தாலும் ஈரானுக்கு சொந்தமான இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கப்பல்கள் உலகம் முழுக்க தெரியுதுன்னு சொல்லி ஏற்கனவே நிறைய செய்திகள் வெளியாகி இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எண்ணிக்கை வந்து 26 வந்து நிற்கிது. எனவே சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் வந்து அங்கே போய்கொண்டிருக்குது. நீ மறைச்சா நான் நிற்கணுமா, உன்னுடைய முற்றுகையை நான் எப்படி உடைக்கிறேன்னு பாருன்னு சொல்லி இந்த மாதிரி அமெரிக்க தரப்பும் ஈரானிய தரப்பும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஹோர்முஸ் நீரிணையை வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கிறது மட்டும் எங்களுக்கு தெளிவாக விளங்குது. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். சரி, இவ்வளவு பிரச்சனைகளும் இங்கால ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கால பேச்சுவார்த்தைக்கு என்னாச்சு என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. அங்கே என்ன நடக்குன்றதை பற்றி அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.